5ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா. மணவாளன் இங்க அப்படி யாரா இருக்கீங்களான்னு பாக்குறேன். நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்க ஐயா. பாருங்க 6ஆம் வசனத்துல என்ன நடக்குது? ராத்திரியிலே, நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. சத்தம் உண்டாயிற்று. எந்த நேரத்துல வராரு பாருங்க ஐயா. எதிர்பார்க்கிற நேரத்துல வராரா? இல்லையே. நடு ராத்திரியிலே ஒரு சத்தம், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். 7ஆம் வசனத்துல என்ன நடக்குது? அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து, எல்லா கன்னிகளும் எழுந்திருக்கிறாங்க, தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள். தீவட்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். உங்களுக்காக வாங்கிக் கொள்ள எங்க தீபம் அணையுதம்மா பாருங்க, பாருங்கம்மா பாருங்க, எங்க பக்தி அணையுதம்மா பாருங்க, தாருங்கம்மா தாருங்க, தீபம் அணையுதம்மா தாருங்க, தாருங்கம்மா தாருங்க, எங்க பக்தி அணையுதம்மா தாருங்க. என்ன சொல்றாங்க? எண்ணெயில கொஞ்சம் கொடுங்கம்மா, எங்க தீபம் அணிந்து போகுது, தீவட்டி அணிந்து போகுது. அப்போ புத்தி உள்ளவர்கள் என்ன சொல்றாங்களா? உங்களுக்கும் எங்களுக்கும் போதாது, எண்ணெய் தரவியலாது, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாது, கொஞ்சம் எண்ணெய் தரவியலாது. அணிந்து போகுதம்மா, மணவாளன் வருகிற நேரத்துல இப்படியாக அணிந்து போகுது. கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து ஒத்த மாட்டீங்களா? நாங்களும் மணவாளனை சந்திக்கலாம் இல்லையா? பிரியமானவர்களே, இவர்கள் ஏன் புத்தியற்றவர்கள் தெரியுமா? புத்தியுள்ளவர்களை சார்ந்து மணவாளனை சந்திக்கலாம் என்று எண்ணினார்கள். அவர்களுடைய உதவியை கேட்டு மணவாளனை சந்தித்திடலாம். முடியுமா? முடியாதையா, முடியாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். ஐயா, எங்க தாத்தா தெரியுமா உங்களுக்கு? இந்த சபையில தான் ஐயா அவர் போதகரா குருவானவரா இருந்தாருங்க, ஒரு பெரிய பக்திமானுங்க, அவரு ஒரு பெரிய பரிசுத்தவானு. ஆமா, அவருடைய பேரன் தான் நானு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்க தாத்தா ஒரு பக்திமான், ஒரு பரிசுத்தவான். அவருடைய பக்தி அவரை பரலோகம் கொண்டு சென்றது ஐயா. அவருடைய பரிசுத்தம் அவரை பரலோகம் கொண்டு சென்றது. அவருடைய பேரனாகி முன்னிடத்திலே அந்த பரிசுத்தம் பக்தி காணப்படுகிறதா? பரலோகத்துல எப்பா உன்னுடைய தாத்தா பெரிய மனுஷன், ரொம்ப பக்திமான், ரொம்ப பரிசுத்தவான், அவருடைய பேரனாயிட்ட நீ பரலோகம் போன ஆண்டவர் விட்டுருவார் அவங்க. ஐயா, எங்க அம்மா பெரிய விசுவாசி,
ஜபத்துல தாயா இருப்பாங்க. அநேக மக்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்தாங்க. அவர்களுடைய ஜப ஜீவியம், அவர்களுடைய ஊழியம், அவர்களுடைய விசுவாசம் அவர்களை பரலோகம் கொண்டு சென்றது. உன்னிடத்துல அந்த விசுவாசம், உன்னிடத்துல அந்த ஜப ஜீவியம், ஊழியம் காணப்படுகிறதா? நீ பரலோகம் செல்ல? ஐயா, நாங்கெல்லாம் சாஸ்திரியாருடைய பரம்பரை, வேதநாய சாஸ்திரியார் தெரியும் இல்லைங்களா? ஆமா, அந்த பரிசுத்தவானுடைய தலைமுறையிலே வருகிறவர்கள். அதனால என்ன, வேதநாயக சாஸ்திரியாருடைய பரிசுத்தம் அவரை பரலோகம் கொண்டு சென்றது. அவருடைய தலைமுறையிலே வருகிற நான் அவருடைய பேரை சொல்லி நான் பரலோகம் போக முடியுமா? முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. இந்த ஊர்ல தான் அந்த பரிசுத்தவான் பிறந்தார். அந்த எங்க கிராமத்துலதான் அவர் ஊழியம் செய்தார். அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. அவங்க பேரை சொல்லி அவர்களை சார்ந்து நான் மணவாளனை சந்திக்கலாம் என்று நான் நினைத்தால் நான் மதிக்கெட்டவன், நான் மதிக்கெட்டவன். வேதத்துல வசனங்களை பார்க்கலாங்க. நினைக்கிறேன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேட்ப முக்கியமான வசனம். நோவா, தானியேல், யோபு அவர்கள் அவருடைய நீதியினாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லுவார்கள். அவர்களுடைய பேரை சொல்லி அவர்களுடைய குமாரர், அவர்களுடைய குமாரத்துகள் எல்லாம் வந்துட முடியாது, வர முடியாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு நீயே பொறுப்பு. மற்றவர்களுடைய பேரை சொல்லி நான் பரலோகம் போயிட முடியாதையா. அப்படி நான் நினைப்பேன் என்றால் நான் அந்த புத்தி இல்லாத கன்னிகளை போலதான் நினைக்கிறேன். முடியாதையா, முடியாது. பெரிய மாணவர்களே, யோசித்து பார்ப்போம். இதுல பரிதாபமான காரியம் என்ன தெரியுங்க? தொடக்கத்திலிருந்து தீவெட்டி எரியாம போலையா? தொடக்கத்துல எரிந்து கொண்டிருந்த தீவெட்டி தான், நல்லா எரிந்து கொண்டிருந்த தீவெட்டி தான் எப்போ அணைந்து பாருங்க, மணவாளன் வருகிற நேரத்திலே அணைந்து போகிறது. இல்ல ஒருவேளை சொல்லியிருக்கலாம், மணவாளனே மணவாளனே என்ன தீவெட்டி அணைந்து போது நினைக்கிறீங்களா? இப்ப கொஞ்ச நேரமா தான் அணைந்தது. இதுக்கு முன்னே நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. இதுக்கு முன்னே நல்லா எரிஞ்சிட்டு இருந்த தீவெட்டி இப்பதான் யா அணைது. சொன்ன ஆண்டவர் நம்மளை சேர்த்து பாரா. அப்பா, ஒரு காலத்துல நீ ஊழியம் செய்த, ஒரு காலத்துல கர்த்தருடைய பிள்ளையா நீ வாழ்ந்தாய். ஒரு காலத்திலே ஆண்டவர் வரும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது, உன்னுடைய தீவெட்டியாகிய கிறிஸ்தவ வாழ்க்கையாகிய அந்த தீவெட்டி அது பிரகாசிக்குமா, அது எரியுமா? அதுதான் கேள்வி. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவாங்க. மலை பிரசங்கத்துல சொல்றாரு ஆண்டவராகி இயேசு, மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தானே தீர்க்க தரிசனம் சொன்னோம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை எல்லாம் துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை எல்லாம் செய்தோம் அல்லவா? அதனால என்ன சொல்லுவார் ஆண்டவர் அவங்களை பார்த்து? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன், அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். அக்கிரம செய்கைக்காரரே. தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பிசாசுகளை எல்லாம் துரத்துனாங்க. என்ன அக்கிரமத்தை செய்து